ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்றைக்கி நம்ம ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 271 த லாஸ்ட் சாப்டரோட பேஜஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான பேஜஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் தான் வந்திருக்கு. இந்த சாப்டரில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க, இது ஒரு தனி சாப்டராக கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன தான் இருக்குது, ஃப்யூச்சரில் ஜுஜுட்சு கைசன் கண்டினியூ ஆக போதா இல்லை இதோட போதும் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களா அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு காம்படிஷன். ஜுஜுட்சு கைசன் எப்படி முடியுதோ என்னவோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஆடியன்ஸ் ஆன நீங்கள் ஒருவேளை நீங்கள் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த ஜுஜுட்சு கைசனை எப்படி முடிச்சிருப்பீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. யாரும் ஒரு சூப்பரான நரேஷனை கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டாப் 10 இல்லைனா டாப் 7 பெஸ்ட் ஜுஜுட்சு கைசன் எண்ட் கிரியேட்டட் பை அவர் ஃபேன்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறோம். அதில் உங்களோட எண்டிங் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த எண்டிங் என்னன்றதையும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி பேசுவோம். அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் உங்களுக்கு தோன்றல நீங்க இருந்தீங்கன்னா என்ன மாதிரி என் பண்ணுவீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டிஎம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நொபாரா, மெகிமி, யூஜி இவங்க அந்த லாஸ்ட் மிஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த கர்ஸ் இமேஜ் வந்து இந்த பொண்ணு மேலே தான் வருதா, இவன் மேலே எதுவும் சீல் இருக்கா இல்லை இவன் மேலே எதுவும் கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இவ பக்கத்துலேருந்து வரல, ஆனால் வேற எங்கேருந்தோ வருது. அது எந்த இடத்துலேருந்து வருது, அது யார் கேஷ் பண்ணா அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்தில் இவங்க 3 பேர் இருக்காங்க. நொபாரா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம தள்ளி போனோம்னா இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இட்டாதோரியும் ஆமா அப்படின்னு சொல்கிறாரு. பட் மெகிமி என்ன சொல்கிறான்னா, அப்படியெல்லாம் இல்லை, லூஸ் மாதிரி நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாரு. மெகிமி வந்து விளையாண்டுட்டு இருக்கவெல்லாம் வச்சுக்காதீங்க, நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட பிளான் என்னன்றதை வந்து நம்ம முடிவு பண்ணணும். அந்த கர்ஸ் யூசர் யார், எங்கேருந்து இது வருதுன்றதை நம்ம பக்காவாக பிளான் பண்ணி அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பர்டிகுலரான ஒரு ரேடியஸ்குள்ளே தான் இந்த டெக்னிக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அங்கே ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை நார்மலாக பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்க பேச அந்த ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரியோக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆரம்பிச்சது, இது எப்படி முடிஞ்சு, என்னடா இது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இட்டாதவரையும் நான் அவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த கர்ஸ் யூசர் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத தேடி போகிறாங்க. அப்படியே பார்த்தா சின்ஸ் இட்ஸ் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஹீ சரண்டர் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. அந்த கர்ஸ் யூசர் வந்து அவனே சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களா, அப்படியே ஆரம்பித்து சப்புன்னு இவங்களே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாதாரி வந்து ஒரு தெரப்பி செஷனுக்கு வந்து போறாரு. ஸோ அவர் வந்து மறுபடியும் வந்து சட்டோரா கோஜோட வேர்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. யூஜி மட்டும் இல்லாமல் எல்லாருமே சிரிக்கிறாங்க எண்ட்ல. அப்படியே நடந்துக்கிட்டு பேசிட்டு சன்செட்டை பார்த்துட்டு யூஜி வந்து நம்ம சட்டோரா கோஜோ சொன்ன வேர்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிட்டு சிரிச்சுட்டு குரூப்பாக போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த கடைசி விஷயம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம். அப்படி என்ன கடைசியில் மட்டும் லைட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NVC சுக்குனாஸ் ஃபிங்கர் இன் தட் வெரி வூத் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சுக்குனாவோட ஃபிங்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனலில் காமிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, சுக்குனாவோட ஒரு ஃபிங்கர் அதில் காமிச்சது மட்டும் இல்லாமல் அது என்ன வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, என்ன ஏதுன்றது வந்து நமக்கு ஸ்டில் ஒன்றுமே புரியல. இது இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போதா, அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன, இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. இந்த சாப்டரில் அப்படி என்ன இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா இது வந்து பக்கா ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷனும் கிடைக்கல. ஸ்டில் கம்மி பேஜஸ் தான். மோஸ்ட்லி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனும் இப்போ வரையுமே போயிட்டு இருக்கு. அதாவது நான் பேசுகிற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜஸ் என்ன ஏதுன்றது வந்து வச்சு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நான் கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் ஸ்டில் நம்ம ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் வந்துருச்சு பார்த்தீங்களா, கம்மியான பேஜ் தான், ஏன் இன்னும் போடல அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்கீங்க. அதனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஃபேன் டிரான்ஸ்லேஷனில் என்ன வந்திருக்கோ இந்த பேஜஸை கவர் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இவங்க ஒரு மிஷனுக்கு போகிறாங்க, அந்த மிஷனில் இருக்கக்கூடியவங்கள அப்படியே காப்பாற்றிடுறாங்க. சிம்பிளாக அது முடிஞ்சுது. அதுவுமே சிம்பிளாக தான் முடிஞ்சிருக்கு. இதை வந்து இந்த ஒரு 5 பேஜ் கூட எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. மிஞ்சி பார்த்தா இந்த ஒரு சாப்டரில் ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட்டாக இருக்கிறது என்னன்னா, சட்டோரா கோஜோவை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சட்டோரா கோஜோவை பற்றி அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சுக்குனாவோட ஃபைனல் ஃபிங்கரை வந்து காமிச்சிருக்காங்க. இது ரெண்டையும் தாண்டி இந்த சாப்டரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்குன்னு எதுக்கு ஒரு சாப்டர் விடணும்னு தெரியல. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகாதால் டோட்டலாக முடிஞ்சிருச்சா அப்படின்றதையும் சொல்லலை. ஸோ இது வந்து அஃபீஷியல் சாப்டர் வர வரையும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸே சொல்லி முடிச்சிட்டாங்க. என்ன பண்ண காத்திருக்காரு கெகேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.